நீட்டை ஒழிப்போம்ன்றது இந்த முழக்கம் ஒன்றிய அரசு பிஜேபி அரசுக்கு எதிரான எங்களுடைய முழக்கம். எங்க பிள்ளைங்களுடைய சாவை பார்த்துட்டு நாங்க பொறுத்து கொள்ள முடியாது. இது சமூக கட்டமைப்புக்கு எதிரானது, சமூக அநீதியானது, இது சூதாட்டம், கொள்ளையடிக்கிறீங்க. கார்பரேட் கோச்சிங் சென்டர்ஸை வளர்த்து விடுறதுக்கு ஏழை எளிய எங்கள் பிள்ளைகளை ஏன் சாகடிக்கிறீங்கன்ற கேள்வி. இந்த கேள்வி உங்களை பயமுறுத்துதா? எப்படிங்க எங்களுடைய முதலாளிகளை பார்த்து பிஜேபியை பார்த்து நீங்க கேள்வி கேட்கலான்றது உங்க பதட்டமா? இல்ல இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீடை பற்றி பேசுவது உங்கள் பதட்டமா? ஐயோ, அரிய வகை ஏழைகளான ஆரிய வகை ஏழைகளான பார்ப்பனருக்கு 10% இப்படி யார் வயத்திலேயே அடிச்சு கட்டுறீங்களே அப்படின்னு நாங்க கேட்கிற கேள்வி தமிழ்நாடு அரசு, தாவேகா அரசு, மாண்புமிகு ஜோசப் விஜய்க்கு எந்த இடத்தில் இடைஞ்சலாக இருக்க போகுது? இப்ப இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீடை கடந்த ஆட்சியில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த தளபதி ஸ்டாலின் எதிர்த்தார், வெளிப்படையா சொன்னாரு. 10% இடஒதுக்கீடை ஏத்துக்க முடியாதுங்க, இது சமூக அநீதிங்க. இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை முதல் முறை சட்ட திருத்தம் பண்றப்பயே எக்கனாமிக்கல் அப்படின்ற வார்த்தை இணைக்கப்படல, யாருக்காக இதை கொண்டு வரீங்கன்னு கேட்ட இயக்கம் திராவிடர் கழகம், அதன் தலைவர் ஆசிரியர் ஐயா வீரமணி அவர். உங்க நிலைப்பாடு என்ன? நீட்டை எதிர்க்கிறோம், எங்க கொள்கை முடிவுன்றீங்க. நீட்டுக்கு எதிராக தெருவுல இறங்கி ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடிய அமைப்புகளை சார்ந்த மாணவர்களை கைது பண்றீங்க. அப்ப உங்களுடைய அமைச்சர் ஒரு அரிய வகை முத்த உதிர்க்கிறாரு, அனுமதி வாங்கிட்டா நாங்க ஒண்ணும் பண்ண மாட்டோம். திராவிடர் கழகம் முறையாக அனுமதி வாங்கி, ஏன்னா எங்கள் நோக்கம் தடையை மீறுவதோ பெரிய கிளர்ச்சி ஏற்படுத்துறதோ இது எதுவும் கிடையாது. இதெல்லாம் நடக்குது. ஏன் நீட்டுக்கு எதிராக பேசுறீங்கன்னு கேட்கறீங்கல்ல சோசியல் மீடியால கமெண்ட்ல எங்க ஆட்சி எதிர்க்கிறீங்களா? ஏன் 5 வருஷம் என்ன பண்ணீங்க? நீட் இருக்கனாலதானே ஏழைப்பாளையங்கள்லாம் உள்ள போறாங்கன்னு கதை கட்டுறீங்கல்ல, அந்த கதைக்கு எங்க போய் பதில் சொல்றது? ஊர் ஊரா தெரு தெருவா வீதி வீதியா போய் தானே பதில் சொல்ல முடியும். அதை எங்கள் தோள் மேல் போட்டுக்கொண்டு இளைஞர்களை, மாணவர்களை, மகளிர் தோழர்களை அடிக்கிற வெயில்ல ஊர் ஊரா போய் பரப்புரை பண்ணுங்கன்னு ஒரு இயக்கம் அனுப்பி வைக்குதுன்னா எத்தனை அர்ப்பணிப்பு உணர்வோடு அந்த இளைஞர்கள் தெருவில் நிற்பாங்க.